ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. கடல் என்பது உபர்நீர், அது எதற்கும் உதவாது என்பது ஒரு ஒரு வன்முறையை குறிப்பதாக, எதற்கும் உதவாது என்பதை குறிப்பதாக கடலை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த ஒரு சூழலில் நான் கேரள தமிழக கடற்கரைகளில் பயணித்துக் கொண்டிருந்த காலத்தில் தமிழ் நெய்தல் குடிகளின் வரலாற்று வேர்களை புரிந்து கொள்ள முயன்றேன். வேம்பார் தொடங்கி நீரோடி வரை உள்ள கடலோர கிராமங்களில் வாழும் பறவர்களும் முக்குவர்களும் மதமாற்றத்துக்கு பிறகான கிறிஸ்தவ சமய வரலாற்றையே தங்கள் சமூக வரலாறாக பார்க்கும் மனப்பாங்கை கவனித்திருக்கிறேன். கோவில் கல்வெட்டுகளில் பாதிரிமாரின் பெயர்களை மட்டுமே காண முடிகிறது. 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் முத்துக்குளித்துறையிலும் பேசாலையிலும் 97 கவிஞர்கள் இருந்திருக்கிறார். ஆனால் அவர்களுடைய முதன்மையான பாடுபொருள் சமயமாக இருந்திருக்கிறது, கடவுளாக இருந்திருக்கிறது. திருவிதாங்கூர் முத்துக்குளித்துறை கடற்கரைகளில் கத்தோலிக்கர் பலரது பெயர்கள் புனிதர்களின் பெயருடன் அடிமை அல்லது தாசன் என்கிற பின்னத்துடன் இருக்கிறது. இந்த இதற்கு பின்னால இன்னும் ஒரு சிறு வரலாறு இருக்கிறது. போர்த்துகேயர்கள் விலக்கெட்டு என்கிற ஒரு சடங்கை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சடங்குல ஒரு கத்தோலிக்க விசுவாசியை கோயில கொண்டு போறாங்க. அவங்க முன்னால இப்படி ஒரு சடங்கு நிகழ்த்தப்படுகிறது. இவன் பெயர் இன்னார். ஒன்றாவதாக இவன் சர்வேஸ்வரனின் அடிமை, இரண்டாவதாக இவன் கத்தோலிக்க திருச்சபையின் அடிமை, மூன்றாவதாக இவன் புனித அந்தோனியாரின் அடிமை, நான்காவதாக இவனை விலை கொள்வாருண்டோ. இந்த அடிப்படையில ஒரு சமயத்தின் அடிமையாக மிக தெளிவாக எக்ஸ்பிளிசிட், இதுல ஒளிவோ மறைவோ இல்லை, நேரடியாகவே அந்த சொல் இன்னும் இந்த விலைக்கட்டு சடங்கு கடற்கரைகளில் இன்றும் நிலவி வருகிறது. அதுபோலவே இந்த மதமாற்றத்திற்கு பிறகு கொண்டும் கொடுத்தும் அண்டை சமூகங்களாக வாழ்ந்த மக்களிடமிருந்து இந்த கடற்கரை சமூகங்களை பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சி கையாளப்பட்டது. இந்த புதிய சமயத்திற்குள் வராத மக்களை அவர்கள் வேறு வகையாக பெயரிட்டு அழைத்தனர். அஞ்ஞானிய பதித வேத விரோதிகளோடு உறவு பாராட்டாதே மகனே, நீ கத்தோலிக்க சமயத்துக்குள்ள வந்துட்ட, நீ இப்ப ஞானி, அஞ்ஞானிகளோடு பழகாது, வேத விரோதிகளோடு பழகாதே. இந்த தென் கேரள பகுதியில தீவாரா என்று 5 சமூகங்களை இணைத்து சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நாட்டார் தலைமை இருக்கிறது. புதிய சமயம் நெய்தல் குடிகளுடைய நாட்டார் தலைமைகளை, இனக்குழு தலைமைகளை பறித்துக் கொண்டது. இன்னும் சில கருத்துக்களை கூட நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். நேரத்தின் போதாமை கருதி என்னுடைய உரை இங்கே நிறைவு செய்கிறேன். முக்கியமாக தமிழகத்தின் வெவ்வேறு கடற்கரை நெய்தல் பகுதிகளில் நாம் சென்றோம் என்றால் தமிழர்களுடைய அடையாள அழிப்பு என்பது படிப்படியாக நிகழ்ந்திருக்கிறது என்பது என்னுடைய ஒரு எளிமையான புரிதலாக இருக்கிறது. நிலம் சிதைக்கப்பட்டது, நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டது, வனங்கள் அழிக்கப்பட்டது, நன்னீர் நிலைகள் சிதைக்கப்பட்டன. பிற திணை மக்களுக்கும் அந்த மக்களுக்கு கடலோர மக்களுக்குமான ஊடாட்டங்கள் ஊடறுக்கப்பட்டது. இந்த ஊடறுப்புகளின் இறுதி விளைவாக கடலோர திணை சமூகம், நெய்தல் திணை சமூகம் தன்னுடைய அடையாளத்தை இழக்கும்படியாக ஆகிறது. பிற மொழி பேசக்கூடிய சமூகங்கள் ஊடுருவாத ஒரு சமூகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற நெய்தல் சமூகம் வேறு பல காரணங்களால் தன்னுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.